லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஒரு சரியான பதிலடி கொடுக்கும், எப்போது கொடுக்கும்னு நாட்டு மக்கள் எல்லோருமே ஆவலாக இருந்தாங்க. இப்போது நேற்று இரவு பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஒரு 9 இடங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தீவிரவாத முகாம்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானில் இருக்குது, சில இடங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அப்பாவி பொதுமக்கள் பகல்காமிலே தாக்கப்பட்டதற்கு பின்னால் என்ன பதிலடியை தரப்போகிறோம் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தோம். அப்படி பதிலடி தரப்படவில்லை என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கு இது இந்தியாவை நம்ம எப்ப வேணா எப்படி வேணா சீண்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து விடுமோ என்கின்ற அச்சம் இருந்தது. ஏனென்றால் இதில் மதங்களை கடந்து, இனங்களை கடந்து 27 பேரில் ஒரு இஸ்லாமியர்களையும் அந்த தீவிரவாதிகள் கொண்டிருந்தார்கள் எனும் பொழுது இதுல மதத்துக்கு வேலை இல்லை. அவர்களை பொறுத்தவரை இந்தியாவை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வந்தது. அந்த வகையிலே ஒரு பதிலடி மட்டும்தான் இதற்கு மிகச்சரியான தீர்வாக இருக்கும் என்று நினைத்த கோடிக்கணக்கான இந்தியர்களின் எண்ணம் இன்றைக்கு நிறைவடைந்து விட்டதாக ஒரு சின்ன மகிழ்ச்சி நமக்குள் எழுவதை நம்மால் ஒரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இதை நாம தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இதற்கு முன்னால என்ன நடந்துச்சு, இதற்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது, இந்த தாக்குதல் ஒரு காயம்பட்ட மனதுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தாலும், ஏன்னா இந்த தாக்குதலை பற்றி இன்னும் முழுமையான உண்மை நிலவரங்களை நாம் இன்னும் தெரிய வேண்டி இருக்கிறது. அதில் கொல்லப்பட்டவர்கள் யார், அதில் உண்மையிலேயே கொல்லப்பட்டவர்கள் யார், உண்மையிலேயே கொல்லப்பட்டார்களா? ஏனென்றால் தொடர்ந்து பொய் கூறி வரக்கூடிய இந்த அரசு பல விஷயங்களிலே, இந்தியாவினுடைய பாதுகாப்பு விஷயங்களிலே நம்மிடத்திலே பொய் உரைத்திருக்கிறது. 370 ஆர்டிகல் ரிவோக் செய்யும் போது கூட போய் தான் சொன்னாங்க, இனி இப்படி ஒரு தாக்குதல் நடக்கவே நடக்காது, இதை ரிவோக் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கூட ரொம்ப ஆச்சரியமா நினைச்சோம், எப்படி இதுக்கும் சைடு மிரருக்கும் ஆட்டோக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம ரொம்ப காலம் வியந்து பார்த்தோம். தொடர்ந்து அதற்கு பிறகு 14-15 தாக்குதல்கள் அவ்வளவு பெரிய லாக்டவுன்ல இருந்த ஒரு ஸ்டேட்லயே நடந்ததை எல்லாம் நம்மால் காண முடிந்தது. அந்த வகையிலே இப்ப இந்த அரசு எந்த விஷயத்திலையுமே உண்மையாக நேர்மையாக நடந்ததில்லை என்னும் பொழுது, இந்த தாக்குதல் உண்மையாக இருக்குமே ஆனால் அது மகிழ்ச்சிக்குரியது. இப்ப பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் இதில் சில சிவிலியன்ஸ் இறந்து விட்டதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்ப இது உண்மையாக இருக்குமே ஆனால் ஒரு தேசமாக, ஒரு நாடாக நமக்கு ஒரு பெரிய உலக அளவிலே ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். ஏன்னு சொன்னா, ஒரு தாக்குதலுக்கு பிறகு அந்த நாடு அமைதியா இல்ல, பதிலடி கொடுத்திருக்குது என்கின்ற ஒரு மரியாதை கிடைக்கும். இந்த என்ன செய்தி சொல்லப்படுகிறதோ அரசு தரப்பில் இருந்து அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். 2 பெண் அதிகாரிகள் விளக்கம் கொடுக்குறாங்க. இது எந்த விதமான அப்பாவி பாகிஸ்தானியரும் கொல்லப்படலை, முக்கியமாக தீவிரவாத முகாம்களை தான் குறி வச்சு தாக்குதல் நடத்தினோம். அதற்கான விளக்கங்களையும் கொடுக்குறாங்க. ஆதாரங்களையும் பல்வேறு வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம். இந்தியாவுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்த பல்வேறு தீவிரவாத அமைப்பினுடைய முக்கிய தலைவர் அந்த அசார், அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது போன்ற தாக்குதல்கள் இதற்கு முன்பு நடந்ததில்லை. பாகிஸ்தான் உள்ளே போயிட்டு தீவிரவாத முகாம்களை அழித்து கொண்டு வருவது இப்போதுதான் முதல் முறை. முக்கியமான தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்திய உளவுத்துறை கைகாட்டிய முக்கியமான தலைவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் தானே சொல்லப்படுது. அதாவது தேசபக்தி என்பது உங்களுக்கும் எனக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. அந்த தேசபக்தியையே பயன்படுத்தி அரசியல் செய்யலாம் என்கின்ற கீழ்த்தரமான ஒரு செயலை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சமீபத்தில் சொல்லியிருந்தார், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய காஷ்மீர் பயணம் ஏன் ரத்து செய்யப்பட்டது என்கின்ற கேள்விக்கு ஒரு யோகியனிடத்திலுமே பதில் இல்லை. அப்ப ஒரு ஒரு இராணுவமாக நம்முடைய இன்னொரு எதிர் முகாமை தாக்குவது என்பது யதார்த்தமான ஒன்று. அதற்கு ஒரு பெரிய மன வலிமை இப்ப தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலுமே அந்த போர் ஒத்திகை செயல்கள் எல்லாமே செய்யப்படுகிறது. அதற்கான அறிவிப்புகள் தரப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஓகே. ஆனால் போரை யார் விரும்புவார்? ஆனால் யார் எதை விரும்புவார் என்றால் அமைதியை மக்கள் விரும்புவார்கள்.
இருதரப்புமே, இந்தியாவுக்குமே அமைதியை மக்கள் விரும்புவார்கள். உயிர் சேதத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள். அப்ப காஷ்மீருக்கு செல்ல வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த வருகை இன்டெல் தொடர்ந்து சொல்லி இருக்கிறது, கிடைத்திருக்கிறது, தொடர்ந்து அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தொடர்ந்து ஒரு தகவலால் நரேந்திர மோடி அதை தவிர்த்திருக்கிறார். ஏற்கனவே இது போன்ற ஒரு தாக்குதல், அல்லது இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஒரு சுற்றுலா தலம் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பின்பும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலை நடத்திவிட்டோம். அந்த எதிர்த்தாக்குதலில் தீவிரவாதிகள் பலியாகிவிட்டார்கள். இந்த தாக்குதல் தவிர்த்திருக்கப்பட வேண்டிய தாக்குதல் என்பது முதல் புள்ளி. எந்த தாக்குதல்? நம்மீது, நம்முடைய அப்பாவி மக்கள் மீது நடந்திருக்கக்கூடிய தாக்குதல், ஏற்கனவே நடந்த தாக்குதல் என்பது அது தவிர்த்திருக்கப்பட வேண்டியதா இல்லையா என்பது முதல் கேள்வி. இப்ப இது பெருமை இல்லைங்க, உங்க கடமைங்க இது. இதை எப்படி நீங்க பெருமை பேசுறீங்க எனக்கு புரியலையே. ஒரு இந்தியனாக நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாற்று கருத்து எப்படி இருக்க முடியும்? நாளைக்கு உங்களுக்கு எனக்கு அதே நிலைமை தான். திடீர்னு போயிட்டு இருக்கும் 27 பேர்ல ஒருத்தர் முஸ்லீம் போது உங்களையோ என்னையோ என்ன பிற முஸ்லீம்களோ யாரையாவது போறவங்களை சுட்டு போட்டு போயிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தை எவன் பாத்துக்கிறது? இந்த தீவிரவாதி பசங்க எதையா செஞ்சுட்டு போயிட்டானுங்கன்னா. சோ அதை பத்தி இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த தாக்குதல், நம்முடைய எதிர்த்தாக்குதல் என்பது அவசியமானது, போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. எந்த அளவுக்கு போற்றுதலுக்குரியதோ பாராட்டுக்குரியதோ அவசியமானதோ அதே அளவு உங்களுடைய என்னுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டுமே. அதை தவறவிட்ட அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? சிவராஜ் பாட்டீலை இந்தியாவுடைய நீரோ என்று விமர்சித்தீர்களே 26/11. இப்போ இந்தியாவுடைய நீரோ யார்? அப்படி பார்த்தா அஜ்மல் கசாப் கூட தான் தூக்குல போட்டாச்சு. தாக்குதல் நடத்தியவனையே தூக்குல போட்டாச்சு, ப்ராப்பரா அவனை பிடிச்சு. அதெல்லாம் இப்ப வேணாங்க. ஏன் யாரும் பொறுப்பேற்க மறுக்கிறார்கள்? இது எங்களால இந்த தாக்குதல் நடந்துச்சு, இந்த அப்பாவி சுற்றுலா பயணிகள் இறந்தது எங்களால் தான். நரேந்திர மோடியின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று உளவுத்துறைக்கு இருந்த அக்கறை, தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு இருந்த அக்கறை, ஏன் பொதுமக்களுடைய உயிரை பாதுகாப்பதில் இல்லை என்று தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேட்கும் கேள்விக்கு எந்த யோக்கியன் ஒருவனாவது பதில் சொல்லுவானா? இப்ப இந்த தாக்குதலை மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப இதெல்லாம் இனிமே வெளியே வரும். ஏன்னா புல்வாமா நடந்த போதும், அதற்கு எதிர்த்தாக்குதல் நடந்த போதும் இப்படித்தான். புல்வாமா நடந்த போது வேதனைப்பட்டோம், அதற்கு எதிர்த்தாக்குதல் நடந்த போது மகிழ்ச்சி அடைந்தோம். இதெல்லாம் ஒரே ஒரு பேட்டனா? 40 CRPF இருந்ததற்கு பின்னால் சத்யபால் மாலிக் சொன்னாரு, சுப்ரஹோ அப்படின்னு எனக்கு மோடி சொன்னாரு. அந்த செய்தியை ஜிம் கார்பெட்ல அவர் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது என்ன வாய மூடுன்னு சொன்னாரு. we are winning elections over the bodies of our soldiers அப்படின்னு நான் சொன்னேன். என்னங்க, நம்ம தேர்தலே நம்முடைய ராணுவ அதிகாரிகளுடைய உடல்களின் மீது நம்முடைய தேர்தல் வெற்றிகள் அமைந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் அப்படிங்கிறார். பிற்காலத்தில் சத்யபால் மாலிக் சொல்லுவதற்குள் ஒரு தாக்குதல் நடந்து 40 விலைமதிப்பற்ற நம்முடைய தேசத்தை பாதுகாக்கின்ற உங்களையும் என்னையும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கின்ற CRPF வீரர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய உடல்கள் சிதறி இறந்து போனார்கள். அது இறந்ததற்கு பின்னால் நம்ம பக்கத்துல சதன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கர்நாடகால முதற்கொண்டு பயங்கரமான ஸ்டண்ட் எல்லாம் பண்ணானுங்க. ஆனா எவனுமே, எந்த யோகியனுமே, மூளை உள்ள எவனுமே, மதி உள்ள எவனுமே, அறிவுள்ள எவனுமே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ஏன் ராஜ்நாத் சிங் ராஜினாமா செய்யவில்லை என்று எவனுமே கேட்கவில்லை. அப்ப திரும்பவும் நான் அதே பாயிண்ட்டுக்கு வர்றேன். சிந்தூர் அட்டாக் என்பது ஏன் வருமுன் காப்போம் என்று உங்களுக்கு தெரியாதா? இந்தியாவை விஸ்வகுரு என்று வாயால் சொல்கிறீர்களே, உலகத்தின் தலைவராக நாம் இருப்போமே, ஆனால் நமக்கு நம் மீது நடக்கக்கூடிய இந்த தாக்குதலை நிறுத்திருக்க கூடாதா? ஏன் இதெல்லாம் சாதாரணம் தான், எல்லா நாட்டிலையும் நடக்கதானே செய்து. நீ ஒரு அறிவாளி நம்மளை கேள்வி கேட்கலாம். அப்ப அதுக்கு தான் நான் பதில் கேள்வி என்ன வைக்கிறேன் அப்படின்னா, பிரிவு 370 நீக்கப்பட்டு விட்டால் இது நடக்கவே நடக்காது, கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று 5 ஆண்டுகள் அந்த மாநிலத்தை ஹைலி மிலிட்டரைஸ்டு ஸ்டேட்டாக, உலகத்திலேயே ஹைலி மிலிட்டரைஸ்டு ஸ்டேட், உலகத்திலேயே ஹைலி மிலிட்டரி ஸ்டேட்டாக அதை வச்சு அதுல ஃபுல்லா 370 ஆர்டிகிள் ரிவோக் பண்ணி ஃபுல்லா அவங்கள வியாபாரம் பண்ண முடியாம, தொழில் பண்ண முடியாம, அவர்களை நசுக்கி ஒடுக்கி எல்லாம் பண்ணி நீங்க கொடுத்த வாக்குறுதி அதானே. அப்ப இந்த தாக்குதல் இதுவரைக்கும் இந்தியாவில் நடக்காது. அந்த பேச்சு வரும்போது நான் இதை பேச வேண்டியது வருது. இந்தியாவில் ஏன் கடமையா அது? என் பிள்ளை எப்படி வளர்த்திருக்குன்னு தெரியுமா? உலகத்தில் யாருமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் அவங்க நான் பால் கொடுத்து வளர்த்திருக்கேன். பைத்தியக்காராது உன் கடமை. இதுல எங்க இருந்து உன் சாதனை வந்துச்சு? இப்ப கூட தத்தக்கா புத்தகம் நரேந்திர மோடி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு, பார்த்துட்டு தான் வர்றேன். இது அவ்வளவுதான். உடனே அவர் ஒரு பெரிய சாதனையோ, இறந்த உயிருக்கு எவையா பதில் சொல்லுவான்? நீ ஏன் போல காஷ்மீருக்கு? உன்னை பாதுகாக்க தெரிஞ்ச உளவுத்துறைக்கு ஏன் அந்த பொதுமக்களை பாதுகாக்க தெரியல? 2000 பேர் சேர்ற இடத்துல ஏன் ஒரு பாதுகாப்பு அதிகாரி கூட இல்ல? தாக்குதல் நடந்து 20 நிமிஷம் கழிச்சு ஏன் ராணுவ அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க? எதற்குமே பதில் இல்லை. கேட்டா ஒத்த பதில், பேசுறவனுடைய மதத்தை மையப்படுத்தி ஒரு பதில மெண்டல் மாதிரி சொல்லிட்டு போயிருவான். அதை நீ சொல்லிட்டு போனாலும் கேள்வி கேட்பது யாரும் நிறுத்த போவதில்லை. அந்த கேள்வி கேட்கக்கூடியதை யாரும் நிறுத்த போவதில்லை.
சிந்தூர் அட்டாக், சிந்தூர் தாக்குதலை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு ஏற்கிறோமோ, அப்புறம் இதை நம்ம அதை தெளிவா சொல்லிக்கிறோம், இது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடும் வரவேற்போடும் ஏற்கிறோமோ, அதை விட அதிகமாக உங்கள் மீது இருக்கக்கூடிய பொறுப்பை நம்ம கேள்வி கேட்போம்ல. இல்ல இதை தாக்குதல் இப்ப சொல்லுவாங்க உடனே எவனா ஒருத்தர் உங்க கமெண்ட்லயோ அல்லது பொதுத்தளத்திலயோ, பாருங்க இது தாக்குதலை பத்தி நம்ம அதை அழிச்சிருக்கிறோம், அதை பத்தி மகிழ்ச்சி. அத பைத்தியக்காரன்ல உனக்கும் சேர்த்தான் நான் சொல்றேன், பைத்தியக்காரன் நீ எங்கேயா நடந்து போகும்போது உன்னை சுட்டுட்டானா உன் உயிருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்டா. மென்டல். நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அரசுடா இந்த அரசு. அப்ப இந்த அரசு இதெல்லாம் ஒரு சகஜம் தானே. பிரதமர் அதிபர் ட்ரம்ப் கூட கேட்கறான், அதிபர் ட்ரம்ப் கூட தானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் காதல பட்டு போயிருச்சு ஒரு குண்டு. ஐயோ, சராசரியாக ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் செயலில் ஒரு வன்முறை ஏற்படுவது என்பது வேறு. பிரத்யேகமாக நீங்கள் யாருமே செய்ய துணியாத ஒரு முடிவை எடுத்து, அது நீங்க ஏன் எடுத்தீங்க நல்லா தெரியும். ஒரே ஒரு முஸ்லிம் முதல்வராக வருவதற்கு தகுதியுள்ள ஒரு மாநிலம் ஒன்று இந்தியாவில் இருக்கும், ஆனால் அது காஷ்மீர். அதை அரசியல் ரீதியாக உடைக்க வேண்டும், அவர்களை பலியெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை செய்தது என்பது உலகத்துக்கே தெரியும். அப்ப ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு மாநிலத்தை நீங்கள் அணுகி அவர்களுக்கு தரப்பட்டிருந்த வரலாற்று பூர்வமான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யும் போது நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துத்தான் அந்த மாநிலத்துக்குள்ள நுழையிறீங்க. அதுதான் 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணும்போது நீங்க கொடுத்த வாக்குறுதி, பாலாறு தேனாறு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு. சிந்தூர் தாக்குதல் இதுவரைக்கும் உலகத்துல இந்தியாவில இதுவரைக்கும் இந்திய வரலாறு, அதை நான் அப்புறம் பேசுறேன், இந்திய வரலாறு இது வரைக்கும் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு. இந்திய வரலாற்றில் இந்திரா காந்தி தெரியுமாடா பைத்தியங்களா? பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய வரலாற்றில் பணிய வைத்த ஒற்றை இரும்பு மங்கை இந்திரா காந்தி. அதை செய்யுங்கடான்னா சும்மா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நுழைஞ்சிட்டோம். மிகப்பெரியது ஒரு பின்விளைவை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தாத வரை நீங்கள் கையாளாகாதவர்கள். இந்த தாக்குதல் என்பது என்னமோ சொல்லுவாங்க, யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான். பாகிஸ்தான் திருந்து விடுமா? என்னுடைய ஒரே கேள்வி. இந்த ஒரு வாக்குறுதியை கேளுங்க, இந்த ஒரு வாக்குறுதியை பாஜக அரசு கொடுக்குமா? இந்த தாக்குதலுக்கு பின்னால் இனி ஒரு தாக்குதல் காஷ்மீரிலோ அல்லது பாகிஸ்தான் தரப்பில் இருந்தோ இந்தியாவிற்கு நடக்காது, அதற்கு நாம் பொறுப்பு என்று நரேந்திர மோடி அரசு ஏற்குமா? புல்வாமா தாக்குதல் பதிலடி கொடுத்தாரா? பண்ணாங்கல்ல. ஆமா. அப்புறம் எதுக்கு இப்ப திரும்ப நம்மளுக்கு பால்காமல நடந்துச்சு? புல்வாமா தாக்குதலுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணீங்கல்ல, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போதுமானதாக பாகிஸ்தான் பாடம் படிக்கக்கூடிய வகையிலே, ஏற்புடைய வகையிலே, மகிழ்ச்சியுடைய வகையிலே அது இருந்திருக்குமே ஆனால், இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்திலே அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருந்திருக்குமே ஆனால், ஏன் பகல்காம் நடந்தது என்று அறிவு படைத்த, ஆறாம் அறிவு படைத்த, சோத்தில் உப்பு போட்டு தின்ற ஒரு பிஜேபி காரன் பதில் சொல்லுவானா? சும்மா எதுக்கு பொதுமக்களை ஏமாத்துறீங்க? சிந்தூர் தாக்குதல் இனி ஒரு பகல்காம், இனி ஒரு புல்வாமா நடக்காமல் பார்க்குமா? நமக்கு அது உத்தரவாதத்தை தருமா? அந்த அளவிற்கான ஒரு தாக்குதலை நரேந்திர மோடியால் தர முடியுமா? அதைத்தான் ஒவ்வொரு தேசபக்தரும் எதிர்பார்க்கிறார். பேசுகின்றவருடைய மதத்தை மையப்படுத்தி கேள்வி எழுப்புவது ரொம்ப எளிது, ரொம்ப நல்லா ஏமாத்த முடியாது மக்களை. நீங்க புல்வாமால செஞ்ச சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல செஞ்ச அதே எதிர்பார்ப்பை இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க. மக்கள் மைண்ட்லாம் மாறிடுச்சு, மக்கள் தெளிவா தான் கேள்வி கேட்கிறான். 370 நான் ரொம்ப அசெண்டிங்கா வரேன் அழகா. 370 ஆர்டிகிளை ரிவோக் பண்ணும்போது அமித்ஷா அழகான ஒரு கண்ணாடி இதை தூக்கி வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு, குண்டு துளைக்காத கண்ணாடிக்கு பின்னால் நின்றுட்டு, இனி காஷ்மீர் பாதுகாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். பாதுகாக்கப்பட்ட காஷ்மீரில் தான் அமித்ஷா சென்ற 3வது நாள் துப்பாக்கி சூடு வன்முறை நடந்தது. 370 ஆர்டிகிள் ரிவோக் பண்ணிட்டா, அரசியல் பூர்வமாக 370 ஆர்டிகிள் ரிவோக் பண்ணிட்டா, இதற்கு பிறகு எந்த வன்முறையும் ஒரு கால் நடக்காது. ஒரு உடனே இது இவ்வளவு நாள் இருந்த ஒரு மாநிலத்துக்கு தரப்பட்ட வாக்குறுதியை மீறிட்டாங்க, சரி இருந்தாலும் இனி காஷ்மீர் அமைதியா இருக்குன்னு சொல்றாங்களே, நல்லவனோ கெட்டவனோ அவன் சொல்றது ஒருவேளை நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு நம்பினோமே, அது நடந்ததா? நடக்கல. அடுத்து புல்வாமா நடந்தது. 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் ஓடு 7 நாட்கள் காஷ்மீருக்குள் சுற்றி கொண்டிருந்தார்கள். உங்க 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ண ஹைலி மிலிட்டரைஸ்டு ரீஜனுடைய லட்சணம் தெரிஞ்சதா இல்லையா? அப்ப எவன் பொறுப்பேற்றிருக்கணும்? நானா சொல்றேன் 300 கிலோ ஆர்டிகல் சுத்திட்டு இருந்தாங்க 6 நாள்னு சத்யபால் மாலிக் சொல்றாரு, பிஜேபி காரர் சொல்றாரு. சரி இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்ப 370 ஆர்டிகளில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாமல் புல்வாமா நடந்தது. புல்வாமா தாக்குதலுக்கு பின்னால் நீங்கள் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோடு நிற்காமல் இன்றைக்கு பகல்காம் நடந்தது. பகல்காமிற்கு நீங்கள் செய்யக்கூடிய சிந்தூர் இதே வகையில் இன்னொரு தோல்வியாக அமைந்தா என்ன செய்யறது? பாகிஸ்தான் பாடம் படிக்குமா? நான் கேட்கிற ஒரே கேள்விதான். நான் சொல்றேன், சோத்துல உப்பு தான் போட்டு தின்றீங்கன்னா கமெண்ட்லயாவது எங்கேயாவது பேண்ட் வச்சுட்டு போங்க. பாகிஸ்தான் பாடம் படிக்குமா? பாகிஸ்தான் பாடம் படிக்குமா? இனி ஒரு தாக்குதல் நடக்காதா? நம்மளுக்கு விஸ்வகுரு என்ற சொல்வதை போல இந்தியாவை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்களா? இல்ல இதுக்கப்புறமும் ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது இப்போ இந்தியா
பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பாகிஸ்தானுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் சீனா சொல்றாங்க அதை நம்ம ராணுவ கேள்வி கேட்டா நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. அதை இந்த தேசத்தின் மேல முழுமையா அக்கறை வச்சு நம்ம அந்த கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு தேச விரோதி தேச துரோகிங்கிற பட்டம் வரும். ராகுல் காந்திக்கே கொடுக்கும்போது இன்னொரு ஒரு முஸ்லீம் தரதுன்னு யோசிக்க மாட்டானுங்க, மென்டலுங்க. இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட ஒரு சமூகத்திலிருந்து வருகிறோம். ஆனால் அந்த கேள்வியை ஒரு நியாயமான ஒரு தேசப்பற்றுடைய கேள்வியை கேட்டால் அது மத ரீதியாக திருப்பி விடுறதுக்காக இந்த வாதத்தில் நிக்கிறேன் நான் ரொம்ப பிறகு பாகிஸ்தான் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, பதற்றத்தை தணிக்க நாங்க தயாராக இருக்கிறோம், இந்தியா அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம், நாங்க பதற்றத்தை தனியா தயாராக இருக்கிறோம். அப்ப இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்குன்னு பாக்கலாமா? சார் நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி தானே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உங்களுக்கு அச்சத்தை கொடுத்துருக்காரு. அதை விட்டுருங்க. அவன் அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னானே, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான் அவன்? இதை விசாரிக்கிறதுக்குன்னா முழு விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க தயார். அதை நோக்கி ஏதாவது நடத்திருக்கோமா இது வரைக்கும்? உண்மை வெளி வந்தா எவனுக்கு பொழப்பு கேடும்? வாட் இஸ் திஸ்? வி ஆர் வின்னிங் எலெக்ஷன்ஸ் ஓவர் த பாடிஸ் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ். இந்த வார்த்தை அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க மண்டையில. நம்முடைய தேர்தல் வெற்றிகள் என்பது நம்முடைய வீரர்களின் உடல்களின் மீது நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க. அப்ப விசாரணைக்கு வர நானே சரி வாடா வீணா போன என்னன்னு விசாரணை ஸ்ட்ரைக் நடத்துவோம். அவனுக்கு தக்க பதிலடி ராணுவ ரீதியா கொடுக்கறது ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏங்க ஒரு சர்வாதிகாரி தான் ஒரு தேசத்தை பதற்ற சூழ்நிலையில் வைத்திருப்பான். நான் கேட்பது தீர்வு, நீங்கள் தந்து கொண்டிருப்பது அரிப்புக்கு அரிப்பு, வெறிக்கு வெறி. நான் கேட்பது தீர்வு. இது தீர்வாகுமா? பாகிஸ்தான் பாடம் படிக்குமா? அதுக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கலையா? கேள்வி வரும். வருமா இல்லையா? வரும். ஆனால் நீங்கள் தான் அதை விட ஒரு பெரிய தீர்வை தரப்போதா சொல்லிட்டு வந்தீங்க. நான் கேட்கிறேனே, பாகிஸ்தான் பாடம் படித்ததோ இல்லையோ, பாகிஸ்தானை இருகூறாக பிரித்து தூக்கி அடித்த வரலாறு இந்திரா காந்தி கொண்டு, காங்கிரஸ் கொண்டு. இந்திரா காந்தி அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு பங்களாதேஷ் கிடையாது. பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒன்னா சேர்ந்து இருந்திருந்தா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேராபத்தாக இருந்திருக்கும். பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷை பிரித்து வைத்து காட்டிய தலைவர் இந்திரா காந்தி. பெரிய த்ரெட்டை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சது காங்கிரஸ், இந்திரா காந்தி, தலைவர் இந்திரா காந்தி. ஒரு 370 ஆர்டிகிள் கொடுத்து குறைந்தபட்ச பாதிப்புகளோடு காஷ்மீரை மெயின்டைன் பண்ணது காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு 370 ஆர்டிகிளை ரிவோவ் பண்ணும்போது எல்லோரும் சொன்னது, எல்லா அறிவாளிகளும் சொன்னது, இது மிகப்பெரிய அளவிலே பின்விளைவையும் மக்களுக்கு மத்தியிலே போலரைசிங் மென்டாலிட்டியை காஷ்மீரி மக்களுக்குள்ளேயே இது கொண்டு வரும் என்று எல்லோரும் எச்சரித்தார்கள். அடக்குமுறை பண்ணி நீங்க ஒரு கான்செப்டை நடைமுறைப்படுத்திட முடியாது ஒரு பள்ளத்தாக்குல அப்படின்னு சொன்னாங்க. கேட்கலையே. அப்ப அதெல்லாம் விட்டுட்டு சிந்தூர்னு ஒரு தாக்குதல் பண்ணிட்டோம், நம்ம பண்ணதோட அதை எல்லாரும் அமைதியாயிரணும்னா எப்படி முடியும்? இது முடிவு அல்ல, இது தீர்வு அல்ல. மார்க் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது தீர்வு அல்ல, இது முடிவு அல்ல. இது ஓரளவு மன ஆறுதலை தரலாம், நமக்கு ஒரு மன ஆறுதலை தரலாம். நாளைக்கு நீங்களும் நானும் இந்தியாவில் சுதந்திரமாக உலா வரும் பொழுது திடீரென்று ஏதாவது ஒரு தீவிரவாதிகள் மூலமாக தாக்குதல் செய்யப்படக்கூடாது என்றால் இது தீர்வு அல்ல. இதற்கு எது தீர்வு என்றால் விசாரணைக்கு உட்படுத்துங்கள். பாகிஸ்தான் அவன் வரான்ல, விசாரணைக்கு உட்படுத்துங்க. அவன் ஆதாரங்களை கொண்டு வரட்டும். அதன் பக்கம் ஏன் யாரும் கவனம் செலுத்தவில்லை? அவன் ஆதாரங்களை சமர்ப்பிக்கட்டும். இதற்கு பின்னால யார் தான் இருக்கான்னு தெரியட்டுமே. ஏன் அதை ஏற்றுக்கொள்ள? அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பதவி விலகட்டுமே. இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்கணும்? முதல்ல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. முதல்ல ஒருத்தர் பொறுப்பேற்கணும், இன்னொருத்தர் அதற்கான விசாரணை தரணும். இது வரைக்கும் எந்த தெளிவுமே, அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, நேர தாக்குதல் நடந்து சவுதி அரேபியா நேரா இங்க இருந்து நேரா இறங்கணும்னு பீகாருக்கு போக தெரிந்த பிரதமருக்கு இதே மாதிரி ஒரு மக்களை ஏன் அவர் சந்திக்கவில்லை? நான் கேட்கிற ஒரு கேள்விக்கும் தயவு செஞ்சு குறிப்பெடுத்து இந்த மூடர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏன் பிரதமர் இதே போல நீ 4 அறையில பூட்டி நின்று மன்கி பார்த்து கொன்கி பார்த்து எதையாவது ஏன் பேசி தொலைல? ஏன் பேசல? ஏங்க உயிர்னா அவ்வளவு துச்சமாங்க உங்களுக்கு? இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, ஒரு பொறுப்பே இருக்க மாட்டீங்க. பீகார் எலெக்ஷனுக்கு போறாருங்க, இங்க இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. இப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு இந்த சிந்தூர் தாக்குதல் ஒரு முடிவாகுமான்னா, சிந்தூர் தாக்குதலை ஏற்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் இது தீர்வாகுமா? அப்ப இங்க இருந்து பீகாருக்கு போன பிரதமர் ஏன் அதே போல ஒரு மன் கி பாத்தை தாக்குதல் நடந்த மாத்திரத்திலே ஏன் ஒரு மன் கி பாத்தை நடத்தவில்லை? ஏன் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்கவில்லை? ஏன் அமித்ஷா இது பற்றி விளக்கத்தை தரவில்லை? ஏன் ராணுவ அதிகாரிகள் ஓப்பனாக இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை தரல? இதற்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது என்கின்ற எந்த தெளிவுமே ஏன் தரல? எப்படி வந்தாங்க, எப்படி பண்ணாங்க? பத்திரிகைக்காரன் போயிட்டு ஒரு மரத்தை காட்டி இந்த பொந்துல இருந்து வந்திருப்பாங்களா, அந்த பொந்துல இருந்து வந்திருப்பாங்களான்னு பேசிட்டு இருக்காங்க. அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? அப்ப இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் வெட்கக்கேடு, எப்படி வந்தா என்ன தாக்குதல் பண்ணாங்கிற தெளிவு உங்களுக்கோ எனக்கோ இன்னி வரைக்கும் இல்லை. அதை கொடுக்கல அரசு.
யார் தாக்குதல் நடத்தியது? கைது செய்யப்பட்டார்களா? கைது செய்யப்பட்டவர்களுக்கு பின்னர் இருந்து இயங்கியது யார்? கைது உறுதி செய்யப்பட்டதா? தெளிவுபடுத்தப்பட்டதா? அவர்களை இயக்கியது யார்? தெளிவு செய்யப்பட்டதா? எதற்காக அவர் வந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன? தெளிவு செய்யப்பட்டதா? அவர்கள் சார்ந்த அமைப்பு என்ன? தெளிவு செய்யப்பட்டதா? யார் பொறுப்பேற்றார்? தெளிவு செய்யப்பட்டதா? எதற்காக இந்த தாக்குதல்? அவர்கள் சொல்ல வந்த செய்தி என்ன? தெளிவு செய்யப்பட்டதா? ஏன் எதுவுமே உறுதி செய்யப்படாம இந்த பாகிஸ்தான் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓரளவு ஒரு கால் ஒரு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மன திருப்தி வர வேண்டும் என்கின்ற வகையில் இதை திருப்தி என்று எடுத்துக்கொண்டாலும் இது தீர்வாகுமா? இது தீர்வாகுமா? தன் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக பாகிஸ்தான் இப்படி செய்ததா? காஷ்மீரில் இருக்கக்கூடிய 370 ஆர்டிகளுக்கு எதிராக ஒரு ராணுவ நடவடிக்கையாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? மத ரீதியாக செய்யப்பட்ட தாக்குதலா? எந்த தெளிவுமே பெறாமல் நீங்களும் நானும் இந்த மண்ணில் சுதந்திரமாக மன நிம்மதியோடு எப்படி இருக்க முடியும்? அப்ப 1000 கேள்விகள். there are thousands of unanswered questions there. 1000 பதில் சொல்ல முடியாத, பதில் சொல்லாத கேள்விகள். நான் ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு கேள்வியை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வைச்ச கேள்விதான் திரும்ப திரும்ப வைப்பேன். காஷ்மீருக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்லவில்லையே ஏன்? அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டதே ஏன்? அவருடைய உயிர் மட்டும் தக்காளி தொக்கு அப்படின்னா மற்றவங்களுடைய உயிருக்கு ஏன் மரியாதை தரப்படல? இந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன என்று தெளிவுபடுத்தப்படாமல் நடத்தப்படக்கூடிய தாக்குதல் ஒரு சின்ன மன ஆறுதலாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர இது ஒருபோதும் தீர்வாகாது. தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் பாகிஸ்தானை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இப்ப இந்த தாக்குதலுக்கு பின்னால நாங்க எந்த வித முயற்சிக்கு நாங்க தயார் அப்படின்னு பாகிஸ்தான் வருதுன்னா அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவரிடத்துல தெளிவை பெற வேண்டும். இந்த தாக்குதல் என்ன அடிப்படையில் நடந்தது? மாவோயிஸ்டுகள் ஒரு தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் அந்த தாக்குதலுக்கு பின்னால் அவருடைய கோரிக்கை என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பது தெளிவு பெறும். அப்ப அதை வச்சுதான் நீங்க அடுத்த அரசியல் ரீதியா நகர முடியும். நக்சலைட்டுகள் ஒரு தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த தாக்குதலுக்கு பின்னணியிலும் அதனுடைய கொள்கை ரீதியாக அவருடைய காரணம் என்ன என்பது தெளிவு பெறும். அப்போ நம்ம அதை செய்யலாம். ஆனால் எந்த தெளிவுமே பெறாமல் தேசபக்தி என்கின்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு தேச விரோதி என்கின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து இவர்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேவலமான ஒரு பட்டத்தை கொடுத்து விட்டு இவங்கள மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு சூனைக்கின வரலாறு எவனுக்கு இருக்காது. இங்க காலங்காலமாக இந்த மண்ணில் இருந்து வாழ்ந்து இந்த மண்ணுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய மோர் தென் தேர் ப்ரொபோர்ஷனேட் தன்னுடைய சதவீதத்தை விட விகிதாச்சாரத்தை விட ஒரு சமூகம் இந்த மண்ணுடைய சுதந்திரத்துக்காக போராடி இருக்குமே ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் சமூகம். அப்ப அந்த மண்ணில இருந்து ஒருத்தன் தேசப்பற்றியோட ஒரு கருத்தை சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை என்னமோ தேசத்துக்கு எதிராக கருத்து சொல்லிட்ட மாதிரி நிலைநிறுத்துவதை விட்டுவிட்டு இந்த மண்ணும் இந்த மண்ணின் மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தீர்வை நோக்கிய ஒரு நகர்வை அரசு செய்ய வேண்டும். 370 பிரிவை நீக்கியதில் தோல்வி அடைந்த இந்த அரசு, புல்வாமா தாக்குதலில் தோல்வி அடைந்த இந்த அரசு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிலே தோல்வி அடைந்த இந்த அரசு, பகல்காமிலே தோல்வி அடைந்த இந்த அரசு உடனடியாக தன்னுடைய தோல்விகளுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். தன்னுடைய தோல்விகளுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த குறிப்பிட்ட வார்த்தையை நான் சொல்லவில்லை, சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். அதற்காக அவர்கள் பதிலளிப்பார்களா என்று பார்ப்போம். நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.